வந்தே மாதரம். இது வந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிபிஐயில் ஒர்க் பண்ணேனா, மல்லிகையில் டிபார்ட்மெண்ட்டு, அங்கே தான் ஆஃபீஸ் இருந்தது. அதில் நான் வேலை பார்த்தேன். வேலை பார்த்து முடிஞ்ச உடனே கார்த்திகேயன், டிஆர் கார்த்திகேயன் அவர் தான் அதுக்கு எங்கள் ஐஜி. அவர் தான் எங்கள் கேஸுக்கு ஜாயின்ட் டைரக்டர் எஸ்சிபிஐ எஸ்ஐடி மெட்ராஸ். அவர் தான் பச்சை எங்களுக்கு கையெழுத்து போட்டுருக்காரா, கம்யூனிகேஷன் சர்டிஃபிகேட். திஸ் இஸ் சர்டிஃபிகேட் தட் ஸ்ரீ ஜே மோகன்ராஜ், இன்ஸ்பெக்டர் CBI SIT Madras, was debuted to the part of the special investigation team of the CBI, charged with the responsibility of investigation of late Sri Rajiv Gandhi assassination case. RG CBI Madras ஒரு கையெழுத்து போடுத்திருது. During the period from 10/7/91 to till date, he was associated with the special investigation team and he did so commendable ஜாபா டியூட்டின்னு போடுங்கப்பா. இப்போ எதுக்கு இந்த வீடியோன்னா, இது வந்து எனக்கு கொடுத்த சர்டிஃபிகேட். இதை கொண்டு கொடுத்தாரு அசோக் குமார்னு சொல்லி. அப்போ ஒரு எஸ்பி, சிபிஐ எஸ்பியாக இருந்தார். நாங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு 13 பேர் ஒரு டேபிளை சுற்றி உட்காந்துருப்போம். அது கொடுத்தாரு. கொடுத்த உடனே எல்லோரும் கொடுத்தாரு. நான் வாங்கி பார்த்தேன். என்னத்தை சார் விசாரிச்சு கிழிச்சிட்டான், இதெல்லாம் ஒரு சர்டிஃபிகேட் கொண்டு கொடுக்குறீங்க நீங்கள், என்ன போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை இது அப்படியே சுருட்டி கசக்கி குப்பத்தொட்டில் போட்டுட்டேன். அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அவர் கோவமே படலை. மோகன்ராஜ், நீங்கள் அந்த இருக்க எம்பளத்தை மதிக்கணும் மோகன்ராஜ், தயவுசெய்து நீங்கள் இந்த மாதிரி பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி அந்த குப்பை தொட்டிலேருந்து அவரே குனிஞ்சு எடுத்து டேபிளில் வச்சு அவரே டேபிள் வச்சு நீவி வாங்கிடுங்க மோகன்ராஜ். சரி, வாங்கிக்கிட்டேன். வாங்கினது நல்லதாக போச்சு போல தெரியுது. இது எதுக்கு இந்த வீடியோனா, கார்த்திகேயன் ஒரு புக் எழுதியிருக்காரு, வாய்மையின் வெற்றி. என்னது வாய்மையின் வெற்றின்னு அதை பாருங்கள். அதில் ஹூ கில் ராஜீவ் காந்தி, ஒய் நவ், ஒய் ஹவ் இப்போ தெரிஞ்சு போச்சு. சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டாரு. இட்டாலிக்காரி ஒரு அம்மா தான் அப்போ பாஸ்போர்ட் கொடுத்தாங்க அவங்க வீட்டுக்காரருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு அவர். ரைட், அது கலந்து போகுது. அதில் வந்து ஒரு 44 பேர் எழுதியிருக்காரு. இன்ஸ்பெக்டர்ஸ் ஆஃப் போலீஸ் KS மாதவன், M ரமேஷ், முகமது இக்பால், சங்கர், செல்லதுரை, ராஜு, ஜோன்ஸ், சாந்தகுமார், மூர்த்தி, கோபிநாத், ஆண்ட்ரூ யுவராஜ், கோபி, கிரீதர், ஹரிதாசன் நாயர், நந்தகுமார், விஜயகுமார், சௌந்தரராஜன், வேணுகோபால் நாயர், அரவிந்த் குமார், நந்தகுமார் நாயர், ஜேம்ஸ் குரியன், T கிருஷ்ணாராவ், வெங்கடேஸ்வரன், TN வெங்கடேஸ்வரன் போனோம். அவர் TN இன்சியில் விட்டாங்க. C ராஜாமணிலாம் ஒரு மாதம் தான் வேலை பார்த்தாரு. V அர்ஜுனன், T சுகுமாரன், RS நாராயணன், MK மூர்த்தி, சதீஷ்குமார், AD நம்பியார், M ரமேஷ் 2 தடவை வருது, PM கோபாலன், P ராஜகுமார், R மனோகரன், D கங்காதரன், TN ராவ், US ஹெக்டே, S ராமசாமி, S வெள்ளைப்பாண்டி, R கதிரேசன், R முரளி, KB அருண்குமார், D செந்தில்குமார். இதில் வந்து மோகன்ராஜ் பேர் கிடையாது. கேட்டால் புக்கு பேர் என்ன தெரியுமா? ட்ரைம்ப் ஆஃப் ட்ரூத். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி FM ரேடியோவில் வந்து பேசுகிறாரு. அப்படியாக்கும் இப்படியாக்கும் எனக்கு அப்துல் கலாம் எனக்கு கவர்னர் பதவி கொடுக்குறேன்னாரு, அம்பாசிடர் பதவி கொடுக்குறேன்னாரு, எல்லாம் வேணான்னு சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் கதை விட்டுட்டு போயிருக்காரு. ஆனால் உண்மை சீக்கிரம் வெளியேறும். ராஜீவ்காந்தி கொண்டது விடுதலை புலிகள் தான், சந்தேகம் கிடையாது. இப்போ மாட்டிக்கிட்டு ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆனவங்களாம் சாதாரண எடுபிடிங்க தான். அதில் முருகன் ஒரு ஆள் தான் முக்கியமான ஆள். பாக்கி அந்த ராஜீவ்காந்தி கொலையை அடிப்படையாக வச்சு தான் ஈழத்தில் மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்திச்சு இந்திய கவர்மெண்ட். மன்மோகன் சிங் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சோனியா தான் மிகப்பெரிய ஈழத்தில் அழிவு ஏற்பட்டுச்சு. அந்த உண்மை ஆனால் ஒரு நாள் வெளியே வரும். நான் 45 வயசில் 1997 45 வயசில் என் வேலையை விட்டுட்டு இன்னொரு 3 மாதத்துல தான் DSP ஆகிருப்பேன். அதுக்கப்புறம் SP ஆகி ரிட்டையர் ஆகியிருந்திருப்பேன். என்னால் உட்கார முடியல. கார்த்திகேயன் பேரை பார்த்தாலே BP ஏறிடும். அதனால் நான் வேலையை விட்டுட்டேன். இப்போது எதற்காகனா, இவ்வளோ பெரிய டைம்ப் ஆஃப் ட்ரூத் எழுதியிருக்காரு. அவர் கைப்படி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. கார்த்திகேயன் அப்படி சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. எனக்கு என் பேரை போடல. என்ன லட்சணமாக ட்ரைம்ப்னு பார்த்துக்கிடுங்க. ஜெயஹிந்த்.